வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷின் ஓடல அப்படின்னு என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஃபால்ட் வரும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஆல்ரெடி இதோட டாபிக்ஸ் முன்னாடியே நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அதையும் பின் பண்ற பாத்துருங்க மறக்காம. இந்த கிரைண்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஓடல, உங்களுக்கு தெரியுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், கரண்ட் அங்க பவர் கொடுத்து வச்சிருக்கோம், காட்டுங்க. ஸோ பவர் கொடுத்துருக்கோம், பவர் கொடுத்து இந்த மிஷின் ஓடல. இப்ப இதுல என்ன ஃபால்ட் ஆகுது அப்படிங்கறத இப்ப நம்ம செக் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போச் கிரைண்டிங் மிஷின்ல இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த போன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணுங்க. அந்த சுவிட்ச் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன்ல இருக்குது, கரண்ட்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்க வாங்கி காட்டுங்க. இப்போ இந்த பேக் கேஸோட இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்ப இப்படி எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிஷின் ரிப்பேர்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, கார்பன் இருக்கான்னு தான் பார்க்கணும். கார்பன் இருக்குது. இப்போ கார்பனை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்பன் தான் சொல்றேன், இந்த கார்பன் இருக்கு. சோ இந்த கார்பன் ரெண்டு பக்கமும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பக்கமுமே இருக்கு. இருக்கு பாருங்க, இன்னொரு கார்பனும் மேலேயே தான் இருக்கு. சோ கார்பன்ல எந்த பிரச்சனையும் இல்ல. மிஷின் பேரிங் கிரிங் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மிஷினை சுத்தி விட்டாலே சுத்தி தான் ஓடி தான் நிக்குது பாருங்க, இங்க பாருங்க. சோ மிஷின்ல பேரிங் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, காயில்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி இந்த ஒயரிங் கொஞ்சம் பக்கத்துல வாங்க, இந்த ஒயரிங் கிட்ட கொஞ்சம் நல்லா கரெக்டா இருங்க. ஸோ இந்த ஒயரிங் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒயரிங்லாம் கனெக்டிங்ல தான் இருக்கு, எல்லா ஒயரிங் கனெக்டிங்ல தான் இருக்கு. நம்ம பழைய வீடியோல சொல்லியிருப்போம். இந்த சுவிட்ச் இது இருக்கு பாத்தீங்களா, இந்த சுவிட்ச் கனெக்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த சுவிட்ச் வீணா போயிருக்குன்னு சொல்லியிருப்போம். இந்த சுவிட்ச் எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு சுவிட்ச் வாங்கியிருக்கோம். இந்த சுவிட்சை தான் இப்ப இதுல நம்ம மாத்த போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய மைனஸ் அந்த ஒயரை கொஞ்சம் எடுத்துருங்க, பிளக் பண்றதை எடுத்துருங்க. இப்போ வீடியோட லெங்க்த்துக்காக நான் என்ன பண்றேன், இந்த ஒயரிங்கை நான் இதுல, அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கல, இந்த ஸ்க்ரூ இங்க போட்டிருக்கோம். ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஒயரை பிளஸ் மைனஸ், அதாவது நியூட்ரல் எர்த், இது ரெண்டுத்தையுமே ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்சை எப்படி கழட்டுறதுன்னு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது. இப்போ தெரியாத நண்பர்கள் கொஞ்சம் க்ளோஸ்ல பாருங்க. இந்த சுவிட்சை கழட்டும் போது பாத்தீங்கன்னா இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்டாக்ட் சுவிட்ச், இந்த கான்டாக்ட் சுவிட்சை அப்படி அழுத்தும் போது இது வரைக்கும் வேலை செய்து பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சுவிட்ச்ல ஒரு கூர்ப்பா ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இந்த இடத்த காட்டுங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. இது இருக்கு பாத்தீங்களா, இந்த டெஸ்டோட எண்ட பாருங்க. இப்ப மேல வருது பாத்தீங்களா, மறுபடியும் செய்யறேன், நல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சுவிட்ச் வீணா போயிடுச்சு. இப்போ இந்த சுவிட்சை நம்ம எப்படி கழட்டணும் அப்படின்னா, முதல்ல இதுல இருக்கக்கூடிய ஒயரிங், அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுத்தையுமே கட் பண்ணிட்டேன் கனெக்ஷனை. ரெண்டாவது இந்த மோட்டார், அதாவது இந்த மோட்டார்ல உள்ள காயிலுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கக்கூடிய இந்த செக்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம இப்ப கழட்டுறோம். இதை கழட்டி கீழே வச்சிருவோங்க. எந்த கனெக்ஷன் எந்த பக்கத்துல இருந்து கழட்டுறீங்களோ அந்த கனெக்ஷனை மாத்தாதீங்க. இதையும் நம்ம கழட்டிட்டோம், சரிங்களா? இப்ப இந்த சுவிட்சை வெளில எடுக்கணும். இந்த சுவிட்சை வெளில எடுக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாயிண்ட் உடஞ்சிடக்கூடாது. இந்த டெஸ்ட் வைக்கிற இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட் உடஞ்சிடக்கூடாது. உடையாம இதை லைட்டா அப்படி நிமித்தி விட்டுட்டு சுவிட்சை கீழே அழுத்தி எடுக்கணும். அப்படியே பாருங்க, அப்படியே பரட்டி இந்த சைட்ல இருந்து இந்த சுவிட்சை என்ன பண்ணுங்க, லைட்டா பின்னாடி தள்ளிக்கோங்க. தள்ளிக்கிட்டு இதை கீழே இறக்கிங்க. இப்படி இறக்கிட்டீங்கன்னா இந்த சுவிட்ச் மேல வந்துடும். இப்போ இந்த சுவிட்சை நம்ம மேல எடுத்துட்டோம் நண்பர்களே. இப்ப இந்த சுவிட்ச்ல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கறத இப்ப நான் கிளியர் கட்டா சொல்றேன். இந்த சுவிட்ச் புதுசு. இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா இதோட ரேட் 180 rupees, அதாவது 180 ரூபா. இந்த சுவிட்சோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 130 ரூபா. இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல ஒரு கடையில வாங்கி போட்டோம். சுவிட்ச் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வாங்கி போட்டோம். இது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் நான் யாருக்கிட்ட பை பண்ணணும், அவர்கிட்டயே போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னோன்னே அவர் இது குவாலிட்டியா இருக்கும், ஜெனியூன் ஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா பாருங்க. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 50 ரூபா தான். இந்த 50 ரூபாய்க்கு நம்ம கொஞ்சம் தேடி கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி இந்த சுவிட்ச் நான் வாங்கியிருக்கேன். இந்த சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துலாம். இந்த சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லோகோ எல்லாம் போட்டு இந்த ஒரிஜினலுக்கு உண்டான அந்த எல்லாமே அதுல இருக்கு பாருங்க. இதோட பவர் எவ்வளவு, வோல்டேஜ் எவ்வளவு, என்ன டைமென்ஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒண்ணுமே இருக்காது. இந்த சுவிட்சை பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே இருக்காது. சோ இது ஒரு டூப்ளிகேட் பிராண்டட், நான் பிராண்டட் இது.
ஸோ இது ஓரமா வச்சிருவோம். இந்த சுவிட்ச் தான் இப்போ கம்ப்ளைண்ட். இந்த சுவிட்ச் எப்படி கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத என்னோட முதல் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சுவிட்ச் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இந்த பாயிண்ட வந்து வீணா போயிடுச்சுங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், உள்ள விட்டுடுச்சு, இது ஆடுது பாருங்க லொடலொடன்னு. ஸோ இதை நம்ம கழட்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம், அதை ரிப்பேர் பண்ண முடியுதுன்னா நான் ரிப்பேர் பண்ண முடியல. உள்ள எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஐட்டங்களா இருந்துச்சு. ஸோ அதுல பொறுமை இல்லை நமக்கு அந்த அளவுக்கு அந்த சுவிட்சை ரெடி பண்ற அளவுக்கு. அதுக்காக நம்ம புதுசாவே வாங்கிட்டோம். இந்த புதுசா வாங்கின சுவிட்சை நம்ம எப்படி பண்ணணும் மாட்டணும் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட், அதாவது இந்த போல்ட் நெட் போட்டு முடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. சோ பேஸ் நியூட்ரல் எந்த சைடு முடுக்குறோமோ அந்த இதை பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல உள்ள தள்ளணுங்க. பாருங்க, நல்லா பாருங்க, இந்த பொசிஷன்ல உள்ள தள்ளணும். ரெண்டாவது, இதை நம்ம உள்ள தள்ளும் போது என்ன கவனிக்கணும்னா, இந்த இடத்த கவனிங்க, நல்லா கொஞ்சம் க்ளோஸ்ல எடுங்க, ஃபிளாஷ் ஆன் பண்ணீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சுவிட்ச், அதாவது இந்த கண்ட்ரோல் உடஞ்சிடக்கூடாது. நீங்க காட்டு, இந்த இடத்த காட்டுங்க. இந்த சுவிட்சோட இந்த கண்ட்ரோல் இந்த இடத்துல வர்றதுனால இது நீங்க வேகமா பிரஸ் பண்ணீங்கன்னா இது உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை என்ன பண்ணணும், லைட்டா பின்னாடி தள்ளிக்கிட்டு இதை உள்ள இறக்கிடணுங்க. வர இப்ப காட்டுங்க. இப்ப நம்ம உள்ள பிரஸ் பண்ணிட்டோம். இதை பிரஸ் பண்ணிட்டு மேல தூக்கி விட்டுணும். இப்ப சுவிட்ச் வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு தெரியுது சவுண்டே ஒரு மாறுது பாருங்க. முதல்ல சவுண்டே வந்திருக்காது. சோ இதாங்க, இப்ப நம்ம சுவிட்சை பிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய ஒயரிங் கொஞ்சம் பார்த்துலாம். இப்ப இந்த ஒயரிங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒயரை நம்ம இதுல இருந்து பிக்ஸ் பண்ணி கழட்டி இருக்கோம். சோ இந்த ஒயரை இதுல எதுல இருந்து கழட்டணுமோ அதே இடத்துல திருப்பி மாற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்கள்ட்ட வீடியோல சொல்லிக்கிட்டு நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, இந்த சுவிட்ச் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ஒயரிங்கை மட்டும் கொஞ்சம் நீங்க உள்ள தள்ளி விட்டுணும். ஸோ நானே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே நான் மறந்துட்டு செஞ்சுட்டேங்க. இப்போ நம்ம அதை வெளில தள்ளிட்டு முதல்ல இந்த ஒயரிங்கை கொடுத்துடணும். இந்த ஒயரிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயரிங் நம்ம இந்த சைட்ல இருந்து கட்டணும். ஸோ இந்த ஒயரிங்கை அழுத்தி விட்டுலாம். அதே மாதிரி இந்த ஒயரிங் இந்த லாஸ்ட்ல இருந்து எடுத்தோம். ஸோ இது மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்க, ஒயரிங் கொடுத்தாச்சு. ஒயரிங் கொடுத்துட்டு இப்போ இதை உள்ள தள்ளிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஷன் உடையாத அளவுக்கு அந்த ஸ்பிண்டில மேலே தள்ளி விட்டுறோம். இப்போ மேலே வந்துருச்சுங்க. இப்போ சுவிட்ச் கனெக்ஷன் ஓகே. ரெண்டாவது, இந்த ஒயரெல்லாம் அது இதுக்கு உள்ள கேப்ல விட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்ப நம்ம சுவிட்ச் கொடுத்துட்டோம். ரெண்டாவது, ஃபேஸ் நியூட்ரல். இங்க பாருங்க, சுவிட்ச் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ நோ ப்ராப்ளம். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் பார்ப்போமா? ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்பெனிலேயே வர ஒயர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 1.5 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2.5 ஹெவியா போட்டிருக்கோம். ஸோ ஹெவி ஒயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா சுவிட்சை வந்து லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப லூஸ் பண்ணி இதையும் கொடுத்துருவோம், கனெக்ஷன் கொடுத்துருவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயரை உள்ள தள்ளி விட்டு மேல இந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிடலாம். பேஸ் கொடுத்தாச்சு. ரெண்டாவது நியூட்ரல். நியூட்ரலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைட் வச்சிருவோம். இந்த டைட் எல்லாம் வந்து ப்ராப்பரா வைங்க. சப்போஸ் நீங்க லூஸா விட்டுருந்தீங்க அப்படின்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த மிஷின்ல வேற எந்த இடமே ஃபால்ட் இல்ல. ஒரே ஒரு இந்த பிளாக் கலர் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் வீணா போயிட்டு, அதாவது இது வந்து காயிலுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கக்கூடிய சுவிட்ச். நம்ம இங்க இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மிஷின் மொத்தமா ரன் ஆகும். இப்போ இந்த மிஷினை நான் ரன் பண்ணி பாக்குறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்குன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. இது வந்து உயிருக்கே ஆபத்தான விஷயங்கள். நீங்க செக் பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணி பார்ப்போம். மிஷின் ஓடுது. இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த பேக் கேஸை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மாட்டிடுவோம். இந்த ஸ்க்ரூவை போட்டு இதை லாக் பண்ணிட்டா இந்த ஒர்க் கம்ப்ளீட்டுங்க. மக்களே, இந்த வேலையை நம்ம வந்து 100% ப்ராப்பரா முடிச்சிட்டோம்.
பொதுவா வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ் வீணா போனுச்சு அப்படின்னா ப்ராப்பரா ஒரு கம்பெனி ஐட்டத்தை வாங்கி மாட்டுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சுவிட்சால வந்து மிஷினே கூட வீணா போயிடுது ஒரு சில நேரங்கள்ல. இந்த சுவிட்ச் வந்து வீணா போனதுக்கு ஒரு நண்பர், அதாவது ஒரு பவர் டூல்ஸ் ரிப்பேர் கடைக்காரர் வந்து என்னோட நண்பனை 450 ரூபா வந்து வாங்கியிருக்காரு. இது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இங்க வாங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இந்த பழைய சுவிட்ச், இந்த சுவிட்சோட இந்த லீடை பாருங்க, கொஞ்சம் மேல இருக்கும் பாருங்க. அதுவே இந்த லீடை கொஞ்சம் பாருங்க கீழே இருக்கும். சோ இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுவிட்ச் மட்டும் வீணா போயிட்டு அவர்கிட்ட இந்த சுவிட்ச் இல்லையா என்னன்னு தெரியல. இந்த சுவிட்ச் தான் வீணா போயிடுச்சுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து ஒரு மாத்தி விட்டுட்டு அதுக்கான காசு வாங்கியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 500 ரூபாய் கேட்டு 450 ரூபாய் சார்ஜ் பண்ணி வாங்கியிருக்காரு. இதை லைட்டா நிமித்து விட்டுருக்காரு, அந்த நேரம் வர்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த சுவிட்சோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஐட்டமே நான் இப்ப மாத்திருக்கேன். கம்பெனி ஐட்டம் மாத்தினதே வந்து பாத்தீங்கன்னா 180 ருபீஸ் என்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணி வாங்கினாங்க கடைக்காரங்க. இதுதான் ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ உள்ள மெக்கானிக் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். சோ இப்போ நம்ம ப்ராப்பரா முடிச்சிட்டோம். மிஷினை வந்து என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி லோடு கொடுத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிஷின் பர்ஃபெக்டா இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மிஷினுக்கு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தொழில் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க பண்ணக்கூடியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து இன்னொரு நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.